மாணிக்கம் தாக்கூர் சிஎம் விஜய் மோதல். பிரதமர் விஜய் அதிர்ச்சியில் ராகுல். காங்கிரசுக்கு குடைச்சல் தரும் தாவேகா. தென்னிந்திய அரசியல்ல அடியெடுத்து வைத்து குறுகிய காலத்திலேயே ஆட்சி பீடத்தில் அமர்ந்த தமிழக வெற்றி கழகம் இப்ப தேசிய அரசியலின் திசையை மாற்ற துடிக்கிறதா? டெல்லியின் அதிகார பீடத்தில் 2029 அமரப்போவது ராகுல் காந்தியா இல்லனா முதல்வர் விஜயா? தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி கண்டு வரும் பிரதமர் கனவை தாவேகாவின் அரசு வளர்ச்சி தகர்த்து எறிய பார்க்கிறதா? ஆம், தமிழக அரசியலில் தொடங்கிய விஜயின் பயணம் இப்ப தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமைக்கு கடுமையான தலைவலியை ஏற்படுத்த தொடங்கிருச்சு. ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்த துடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தாவேகா தரப்பிலிருந்து இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் விஜய் அப்படிங்கிற முழக்கங்கள் ஒலிக்க தொடங்கியிருப்பது தேசிய அரசியல்ல பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு. இதன் பின்னணியில் நடப்பது என்ன அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்துள்ள தாவேகா இப்ப மக்கள் நல பணிகளில் தீவிரம் காட்டி வருது. இதுக்கு நடுவுல அக்கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பொது மேடைகளில் பேசும்போது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல வட இந்தியாவிலும் கூட மக்கள் விஜயை ஒரு தேசிய தலைவராக பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசி வர்றாங்க. இதன் வெளிப்பாடாக தான் தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தாவேகாவினர் ஒட்டி உள்ள போஸ்டர்கள் அரசியல் களத்தில் தீயை பற்ற வச்சிருக்கு. அதில் இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் விஜய் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் டெல்லியிலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விவகாரம் தாவேகாவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவினர் இன்னும் தங்களது ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருக்கிறாங்க, பொறுப்பான அரசியல்வாதிகளாக மாறல அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்றாரு. இது மட்டும் கிடையாது, தாவேகாட்சி அமைக்க முதல்ல ஆதரவு கேட்டது காங்கிரசிடம்தான், நாங்கள் ஆதரவு கொடுத்தும் இந்த நிலையில தாவேகாவில் அமைச்சர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இதனால காங்கிரஸ் மற்றும் தாவேகா இடையே வார்த்தை போர் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மற்றொரு பக்கம் ஆதரவு தந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் 2029 மக்களவை தேர்தலில் தேசிய அளவில் மதச்சார்பற்ற கட்சிகளின் கூட்டணியை ஒருங்கிணைத்து ராகுல் காந்தியை பிரதமராக்குவதே தங்களது இலக்கு அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கு. தாவேகாவின் இந்த திடீர் தேசிய இலக்கு மாநிலத்தில் தொடரும் திமுக காங்கிரஸ் மட்டும் கிடையாது, தாவேகா இடையிலான கூட்டணி சமன்பாடுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. மாநில அரசியலில் இருந்து தேசிய அரசியல் பக்கம் கவனத்தை திருப்புனா ஒரு கட்சி என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா பாரதிய ராஷ்டிரிய சமிதி மாறியது. இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் விஜய் டெல்லி அரசியல் ரிஸ்கை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்துருச்சு. சமூக வலைதளங்கள்ல ஆதிக்கம் நிறைந்து காணப்படும் தற்போதைய காலகட்டத்தில் முதலமைச்சர் விஜய் செய்யும் ஒவ்வொரு விஷயம் பெரிய ட்ரெண்டா மாறுது. வட இந்திய ஊடகங்களும் அதிகம் பேசும் தலைவராக மாறியிருக்கு. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மக்கள் மத்தியில ஆதரவு அதிகரித்த வண்ணம் இருக்கு. ராகுல் காந்தியின் 2029 தேர்தல் கனவை கலைக்கும் அளவிற்கு விஜய் காய் நகர்த்த மாட்டாரா என்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள். அதே சமயம் தாவேகா அமைச்சர்கள் அடுத்தடுத்து பிரதமர் விஜய் அப்படின்னு பேசி வருவது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தலைவலியாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் கூட்டணி பலத்தால தொடரும் தாவேகா கட்சிக்கு நெருக்கடியாகவும் மாறலாம். டெல்லி அதிகாரத்தை கைப்பற்றும் லட்சியத்தில் விஜய் இறங்குவாரா இல்லனா தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு காங்கிரஸ் கூட்டணியை தக்க வைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.